ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான படம். இவரை வேற இன்னும் காணோம். ப்ரோ என்ன ப்ரோ இது? என்ன கெட்டப் இது? ஸ்பையா? ஸ்பைலாம் இல்ல ப்ரோ, அதை ஏன் கேக்குறீங்க? நேத்து ஒரு பாய் கிட்ட ஐயோ ப்ரோ என்ன ஹல்கோவன் மாதிரி இருக்கீங்க? ஏய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நேத்து ஒரு பாய் கிட்ட தாடி விட்ட அவர் பண்ண வேலை புரியுதா உனக்கு? ஷேப் புரியுதா இல்லையா? அச்சா பண்ணி விட்டா, சம்பவம் பண்ணி விட்டான். இல்ல நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ரக்கடான வில்லன் மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக சினிமா மொத்தம் பேசிட்டு இருக்க, உலக சினிமால இந்தியன் சினிமா முழுக்க பேசிட்டு இருக்கக்கூடிய துரந்தர் 2. ஸோ நேற்று வந்து காலையில ஷோ நாங்கள் துரந்தர் 2க்கு புக் பண்ணிட்டு, த ரிவெஞ்ச் அந்த படத்துக்கு புக் பண்ணிட்டு சரி போய் காலையிலே பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நாங்கள் போகும்போது எங்களுக்கு அங்கே பார்த்தப்போ ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டை மூடி வச்சிருக்காங்க, தேட்டர் திறக்கவே இல்லை. என்னடா இது திறக்கவே இல்லை, எங்களை மாதிரி நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, என்னடா பண்றது அப்படின்னு நாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் தேட்டருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு அப்படியே எட்டி பார்த்தா இன்னைக்கு ஷோ வந்து கேன்சல் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இது இவ்வளவு இதா போச்சு, நமக்கு எதுவுமே ரீஃபண்ட் எதுவும் காமிக்கல, எதுவும் காமிக்கல, ஷோஸ் எல்லாம் ஓப்பனா இருந்துச்சு, ஏன்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. அதாவது ஹாட்ஸ்டாரே வந்து ஹாட்ஸ்டாரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக்கல் அவங்க இஷ்யூ, ஸோ அவங்க சைட்ல இருந்து, ஸோ அதனால நைட் ஷோஸ்ல இருந்து பிளே ஆக ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கறதுனால திரும்ப உடனே சாயங்காலத்துல ஒரு ஹிந்தி வெர்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் வெர்ஷன் புக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நாமளே வந்து புரிஞ்சுட்டோம், ஓகே ஹாட்ஸ்டாரே வந்து இந்த மாதிரி சின்னதா ஒரு அறிக்கை விட்டுருக்கு இந்த மாதிரி வந்து. அது வந்து நைட்டு எங்களுக்கு படத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு நைட்டு தான். ஆமா ஆமா. ஸோ நாங்களே என்ன பண்ணோம், ஈவினிங் ஒரு ஷோ புக் பண்ணிட்டு அதை வந்து ஹிந்தியை பார்த்தாச்சு. பட் ஹிந்தியில பார்த்ததுக்கும் தமிழ்ல பார்த்ததுக்கும் நம்ம ஏன் மெயினா தமிழ் அப்படின்னு போனோம் அப்படின்னா, ஏன்னா 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கு படம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கு. ஸோ 4 மணி நேரம் படத்தை வந்து நம்ம சப்டைட்டில் பார்த்துட்டே இருக்கணுமே, டென்ஷன் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழுக்கு போனோம். பட் ஓகே, நமக்கு ஹிந்தி வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 4 மணி நேரம் போனதே சப்டைட்டிலோட தான் நம்ம பார்த்தோம். 4 மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே நம்ம பிளஸ் பத்தி பார்ப்போம். பிளஸ் அப்படின்னு எடுத்த உடனே சொல்லணும்னா, ரன்வீர் சிங் அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்த மாதிரியே அதே ரகடோட அதே இந்தியன்ஸ் போய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த படத்துல வந்து இந்த கேரக்டர் கூடவே சேர்ந்து கேமரா மூவ்மெண்ட் நிறைய பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம ஃபின்ச்சர் வந்து நிறைய படத்துல பண்ணுவாரு. ஃபின்ச்சர் படங்கள்ல பேசக்கூடிய காட்சிகள் நிறைய இருந்தாலுமே அது போர் அடிக்காம கொண்டு போறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, கேரக்டர் மூவ் பண்ணும்போது அது கூட கேமராவே மூவ் பண்ணுவாரு. இந்த மாதிரி வந்து இந்த படத்துல நிறைய ஷாட் வந்து கேரக்டர் மூவுக்கு தகுந்த, கேரக்டரோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்து கேமரா வந்து மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து அவங்க நடந்து போறதா இருந்தாலும், இல்ல ஜஸ்ட் அவங்க எட்டி பார்க்குற சீனா இருந்தாலும், அவர் வந்து கன்னை பிடிச்சிட்டு போற சீனா இருந்தாலுமே நம்ம வந்து அந்த சீனுக்குள்ள ஃபுல்லா எங்கேஜா நம்ம இருந்தோம். சோ படம் வந்து ஒரு 4 மணி நேரம் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து தரல. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா வந்து இந்த கன்ஸ் அண்ட் பாம்ஸ், இந்த வைலன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவா நிறைய படங்கள்ல இப்ப வரக்கூடிய படங்கள்ல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாமே வைலன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் தான் இப்ப போயிட்டு இருக்கு. பட் அந்த வகையில பார்க்கும்போது இந்த படத்தோட கதைக்கு வந்து இந்த வைலன்ஸ் தேவைப்பட்டது. அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கதைக்கு அது தேவைப்படுது. அந்த கதைக்கு தேவைப்படுற வைலன்ஸ், அந்த கதைக்கு தேவைப்படுற அந்த கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டா ப்ராப்பரா காட்டியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பிளஸும் வந்து ஃபைட்ஸ். எல்லா ஃபைட்ஸ்லயும் அவங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணு நினைச்சிருக்காங்க. கோரிங்கான சீன்ஸ் எல்லாம் இதுல நிறைய இருக்கு. பட் அதையும் வந்து ரொம்ப பிளான்டா பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா தியேட்டர்ல அவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் பாயிண்டா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இதுல 50% உண்மையும் 50% ஃபிக்ஷனும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்படி இல்ல, நிறைய வந்து உண்மை கதைகள் இருந்தாலுமே அவங்க நிறைய ஃபிக்ஷன் ஆட் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. முன்னாடியே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ், அண்டர் கிரவுண்ட் இந்த கேங்ஸ்டரிசம்,
இல்லாட்டி வந்து நமக்கு வந்து இப்போ இந்த பயோஃபிக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ரியாலிட்டியில நடந்த நிஜமா நடந்த விஷயத்த வந்து திடீர்னு ஒரு ஃபிக்ஷனல் கதையில கூட மிக்ஸ் பண்றது. இப்போ நம்ம ஹேராம்ல பாத்தீங்கன்னா காந்தியை சுட்டது கோட்சே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா இவருதான் கோட்சேவா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கும், கடைசியில நமக்கு ரிவீல் பண்ற மாதிரி. இதுலயும் வந்து அந்த டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், மோடியோட அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர்க் இருக்கு தெரியுமா, அதை வந்து இந்த கதைக்குள்ள நல்லா பிளெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் மோடி எங்க காட்டுறாங்களோ அப்ப எல்லாரும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, எதுக்கு இவரை காட்டுறாரு அப்படின்னு. ஆனா கதை போக 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 மோடிக்கு பயங்கரமான ஒரு எலிவேஷன் கடைசியில வந்து மோடியோட இதுக்கு வந்து எலிவேஷனே தியேட்டரே ஃபுல்லா கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த ரியல் கதைகளை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணது இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் நண்பகத்தன்மை, இல்லைன்னா இந்த படத்தை நமக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா என்கேஜ்மெண்டா வச்சிருந்துச்சு. அந்த தாவூத் இப்ராஹிம் மேட்ரு எனக்கு சத்தியமா தெரியாது, நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது அவர் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஹவுஸ் மாளிகையில அவர் கடைசி அவர் ஒரு டெத் பீரியட்ல இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ட்டு. ஆனா அதுல ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஏன் அவர் இப்படி அயனாரு அப்படின்றது. அது வந்து அந்த கனெக்டிங் தி டாட்ஸ் சொல்லுவாங்க, அது சூப்பரா பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அந்த நம்ம ஹீரோயின் சாரா அர்ஜுன் தானே, அந்த பொண்ணு கூட இருக்கிற சீன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஒரு சாங் இருக்கு, இந்த இதுல வந்து மோர் அண்ட் மோர் இமோஷன் சைடு தான். ஏன்னா ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு அவரு, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து இதுல வந்து பக்காவா அந்த ஏரியா பிளேஸ் பண்ணிருக்காரு கரெக்டா. அண்ட் இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா வந்து எனக்கு இதுல மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன எதுவுமே இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்ப பாட்டு வந்தாலும் இவங்க வந்து திடீர்னு ஸ்லோ மோஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்லோ மோஷன்ல நிறைய ரீகனெக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் ரஹ்மான் பலூச்சி அவர் அந்த ஒரு அரபிக் சாங்ல அப்படியே ஆடிட்டே வருவாரு. அதே மாதிரி இந்த இதுல நம்ம இவரு ஹம்சா வந்து ஆடிட்டே வருவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த அரபிக் சாங்கோட அந்த ஒரு இம்பாக்ட் எனக்கு இதுல வரல, அது உண்மையா சொல்றேன். அவரோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் ஆரா அது பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும், படம் பார்த்தவங்களும் நீங்களும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்றது. எனக்கு பர்சனலா அந்த ரஹ்மான் பலூச்சி அவர் ஆடின்னு வந்த அந்த அரபிக் சாங் அதுதான் எப்பவுமே டாப்ல இருக்கு. ஆனா இதுல ஓரளவுக்கு அதே மாதிரி நீங்களும் கவனிச்சுங்களேன், ஷார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே அதே மாதிரி கோரியா பண்ணிருக்காரு, மேட்ச் ஆகல. எனக்கு வந்து படத்துல மைனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா இதுதான். ஒண்ணு வந்து ஹீரோயினுக்கு பெருசா வந்து ஸ்கிரீன் டைம் கிடையாது. ஹீரோயினுக்கு ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருந்தாலும் இல்லாட்டி அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. மேபி அந்த ஒரு த்ரெட்டனிங்காக வேணும் எல்லாருக்குமே, எவ்வளவு பெரிய ஏஜென்டா இருந்தாலும் ஸ்பையா இருந்தாலும் ஹீரோவா இருந்தாலும் த்ரெட்டனிங்க்கு ஒரு ஃபீமேல் வேணும், அதுக்கு வேண்டி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி ஸ்லோ மோஷன் பாட்டுகள் வந்தாலே ஸ்லோ மோஷன் தான். ரன்வீர் சிங்கோட ஒரு 10-100 ஷார்ட்ஸ் இருக்கும் ஸ்லோ மோஷன்ல, அங்க எங்க போறது வருதுங்கிறதுன்னு. ஸோ இந்த மாதிரி அது எதுக்கு அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, கதையை பாதிக்காது. ஸோ அதனால அந்த விஷயங்கள் தவிர்த்துனா இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆயிருக்கும் படம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இந்த 4 மணி நேரம் போனது தெரியல. படத்துல ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து பிளேஸ் பண்ணது பக்காவா இருக்கு. இப்போ சஞ்சய் தத் கேரக்டர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ஆர்க் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஆர்க் கொண்டு வந்து இதுல வந்து அந்த ஆர்க் வந்து எண்ட் பண்ணது சூப்பரா இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கரெக்டா எங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு எங்க எண்ட் ஆகுது. இப்போ ஹம்சாவோட கேரக்டரே அவர் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் வைஸா தான் போகுது, சாப்டர் 1, 2, 3 அப்படின்னு போகுது. ஸ்டார்டிங் எண்டிங் பக்காவா அந்த ஆர்க்கு பக்காவா முடிச்சிருக்காங்க, சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பாட்டுல வந்து அந்த ஒரு ஃபோன் சீன் எல்லாம் வரும், அங்கெல்லாம் வந்து மாதவன் கேரக்டர்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, தேட்டரே வந்து கிளாப்ஸ், செம்ம கிளாப்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த இங்க காண்டஹார்ல ஒரு ஃபிளைட் ஹைஜாக்கிங் சீன் வருமே, அங்க ஒருத்தர் பேசுவாரு, அவரெல்லாம் இந்த பாட்டுல வருது. ஸோ அவருக்கு எல்லாம் ஒரு ரிவெஞ்ச் மோட்ல போய் ஒரு ஃபோன் கால் வரும், இதெல்லாம் வருது, அதெல்லாம் செம்ம. அந்த ஏரியாலாம் மாதவன் வந்து செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு அந்த ஏரியாலாம். பெருசா இதுல மைனஸ் சொல்ற அளவுக்கு இல்ல, அவ்வளவுதான். இந்த லெங்க், இந்த டியூரேஷனை தான் சொன்னா நம்ம மைனஸா சொன்னா டியூரேஷன் தான் சொல்ல முடியும். மற்றபடி எல்லாம் ஓகே. என்னடா நீ வந்து இதுல பறக்க விடுறாங்களே, இதுல அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னா இல்ல, ஒரு வேலிடா இருந்துச்சு, ஒரு கதைக்கு தேவைப்பட்டனால இல்ல கன்ஸ் நிறைய யூஸ் பண்ணனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா வந்து சித்தப்பா சித்தின்னு சொல்லி எடுத்து வச்சு படப்படன்னு சொல்றது அந்த மாதிரி அந்த மேட்டர் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அதனால நல்லா இருந்துச்சு. அந்த நிறைய உலக அரசியல் இல்ல நமக்கு பின்னாடி நம்ம நாட்டுக்கு பின்னாடி ரகசியமா நடக்கக்கூடிய அரசியலை பேசியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே இது பண்ணிக்கணும். ஏன்னா அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பேச முடியாது. பட் அரசியல் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முக்கியமா அதெல்லாம் இருந்தனாலதான் இந்த படம் வந்து கதை அப்படியே விறுவிறு. அதாவது ஒரு 50% ஃபிக்ஷன், ஒரு 50% வந்து ரியலையும் மிக்ஸ் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்லயே அப்படிதானே,
அந்த 9/11 அட்டாக் வந்து ஒரு ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இல்ல இது அதுதான் இந்த பயோபிக்ஷன் வரும்போதே பேரு, நாலு, டேட் இதெல்லாமே ஒண்ணுன்னா உண்மையா இருக்கும். கேரக்டர் இல்லாட்டி இது பேரு, நாலு இதெல்லாம் பொய்யாகும், அந்த சம்பவம் மட்டும் ஒண்ணா இருக்கும். அந்த மாதிரிதான் பயோபிக்ஷன் வைப்பாங்க. மும்பை அந்த கேஸ் எல்லாம் வந்து மலையாள படத்துல வச்சிருக்காங்க 26. இதுலயே அதே தான், அந்த 26/11 இதெல்லாம் நிறைய பேசுறாங்க. டிமானிட்டைசேஷன் ஏன் பண்ணாங்க, அதுக்குதான் வந்து பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ஐயோ செம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நீங்க போய் உங்களுக்கு ஒரு நல்ல விஷுவலா சவுண்டா நீங்க ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சூப்பரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க துரந்தர் 2 அங்கங்க உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் கூஸ் பம்ப்ஸ் வரும். அந்த ஃபைட்லயே ஆகட்டும், அந்த காமிக்கிற அந்த சீன்ஸ்லயே ஆகட்டும், அந்த எலிவேஷன் ஆகட்டும், ஒரு ஆளை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். ரன்வீர் சிங் தலைமை உசுர குடிச்சு நடிச்சிருக்காங்க. பக்காவா சண்டையிலே ஆகட்டும், அவரோட பிளான் எல்லாமே வந்து உசுர கொடுத்து நடிச்சிருக்கு அப்படின்றது ஸ்கிரீன்ல தெரியுது. கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கங்க பக்காவா வந்து ஆர்க் வந்து சூப்பரா ஃபீல் பண்ணியிருக்கா. இப்ப அவர் அந்த பொலிட்டிஷனா வருவாரு, அந்த ராகேஷ் பேதின்னு சொல்லி ஒருத்தர் பொலிட்டிஷனா வருவாரு, அந்த சாரா அர்ஜுனோட அப்பா, அவரோட கேரக்டர் சூப்பரா இருக்கு. சஞ்சய் தத்தா இருக்கட்டும், மாதவனா இருக்கட்டும், அப்புறம் அந்த இருக்கிறதுலே ஒரு பாவப்பட்ட ஜீவன்னா அந்த உசைர் பலூச் அப்படின்ற அந்த ரஹ்மான் பலூச்சோட அவர் ஒரு கேரக்டர், தம்பி கேரக்டர் வந்து அதுவும் ஒரு சேடான ஒரு எண்டிங் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ்ல படம் பார்க்கும் போது தான் தெரியும். ஸோ அங்கங்க வந்து எல்லா கேரக்டர்ஸுமே வந்து சூப்பரா பிளே பண்ணியிருக்காரு. மெயினா நான் சொன்ன மாதிரி 18+ தான் படம். குழந்தைங்களெல்லாம் கூட்டி போவாங்க, ஃபன்னா வந்து பசங்களோட சேர்ந்து அப்படியே ஜாலியா போயிடுங்க. போய் ஒரு 3.25 மணி நேரம் அப்படியே வந்து தியேட்டர்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நம்ம எங்கேயும் வந்து நமக்கு வந்து ஒரு என்னடா இது அப்படின்றது வந்து தோணாது. அந்த ஒரு 3.25 மணி நேரம் நம்ம பேக்டா இருக்கும். எங்களுக்கு பார்க்கும்போது வந்து பக்காவா ஒரு பேக்டு படம் மாதிரி தான் தோணுது. மேபி ஒப்பீனியன் டிஃபராக வாய்ப்பு இருக்கலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னடா இது லேகா இருக்கு, அது விட்டிட்டு ஹிந்தி புரிய மாட்டேங்குது. இதுல நம்ம மேட்டர் என்னன்னா நமக்கு வந்து தமிழ் கிடைக்கல. ஸோ அது ஒரு இது இருக்கு. மேபி தமிழ் வெர்ஷன் வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஆனா அவங்க வந்து அந்த சப்டைட்டிலையும் அந்த ஸ்கிரீனையும் அந்த ஃபாலோ பண்ற மேட்டர்ல கொஞ்சம் நம்ம சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஸோ இந்த படத்தை வந்து நீங்க பார்க்கலாமா வேணாம்னு கேட்டா தாராளமா பார்க்கலாம். ஸோ துரந்தர் 2 வந்து துரந்தர் 3 மாதிரி வருமா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் 2 வந்து சாட்டிஸ்ஃபைங். தியேட்டர்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ நீங்க இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்ல படம் பார்த்து நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா துரந்தர் 2 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் போய் ஒரு 3.25 மணி நேரம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து துரந்தர் 3 வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். துரந்தர் 3ல வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு கொண்டு வருவாங்க. நிறைய லீடு விட்டுருக்காரு, நிறைய இடத்துல நிறைய லீடு விட்டுருக்காரு. பார்ப்போம் என்ன அப்படின்றது. ஓகே தான், நம்ம படம் வந்து ரொம்ப விமர்சிக்கத்தக்க கூடிய அளவுக்கு எல்லாம் இல்ல, பக்காவா இருக்கு படம். ஸோ நீங்க வந்து துரந்தர் 2 பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. நன்றி, பாய் ப்ரோ. பாய் ப்ரோ, பாய் பாய்.